Hello friends, this is your Yoganandam, biology lecturer. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டேசியா ஃபேமிலி. இந்த ஃபேமிலி மார்பாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ன்ற டாபிக்ல இப்போ நியூலி ஆடட் டாபிக். நீட் 2024 எக்ஸாமினேஷனுக்காக இந்த டாபிக் ஆட் பண்ணியிருக்காங்க அடிஷ்னலாக. ஸோ இந்த டாபிக் அதர்வைஸ் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஃபேமிலி ஆர் கம்போசிட்டே ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபேமிலியை நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ யூ ஆர் ரெக்வஸ்டட் டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த டாப்பிக்கை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் ஜென்ரல் கேரக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த நெக்ஸ்ட் நம்ம அதனுடைய வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ், ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த ஆஸ்டேசியா ஃபேமிலி இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஸ்டேசியா ஃபேமிலி அதர்வைஸ் கால்ட் அஸ் கம்போசிட்டே ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. இல்லை ஆஸ்டர், டெய்சி ஆர் கம்போசிட் ஃபேமிலி ஆஃப் த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஸ்டேசியா ஃபேமிலி என்ன ஆர்டர்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஆஸ்ட்ரேல்ஸ்ன்ற ஆர்டர்ல பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்டர்ல எவ்வளோ ஜெனிரா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்க. 1620 ஜெனிரா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அரௌண்ட் 23,600 ஸ்பீசிஸ் ஆஃப் ஹெர்ப்ஸ், ஸ்ரப்ஸ் அண்ட் ட்ரீஸ் கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெர்ப்ஸ், ஸ்ரப்ஸ், ரேர்லி ட்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க. ஆஸ்டேசியா ஃபேமிலி தான் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபேமிலி இன் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆஸ்டேசியா ஃபேமிலி ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் பிளான்ட் ஃபேமிலி இன் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஸோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் லைன். Astaceae important Parma. Astaceae is important primarily for its many garden ornamental plants. From the family Astaceae நிறைய பிளான்ஸ் ஆர்னமெண்டல் பிளான்ஸா கல்டிவேட் பண்றாங்க. இங்க சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆர்டிமிசியா, ஆஸ்டர்ஸ், கிரெசாந்திமம், காஸ்மோஸ், டாலியாஸ், டாஜிட்டஸ், ஜெனியாஸ், இதெல்லாம் ஆர்னமெண்டல் பிளான்ஸா கல்டிவேட் பண்றாங்க. இதே போல இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஃப்ளவர்ஸ் என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹெட் டைப் ஆஃப் இன்ஃப்ளோசன்ஸ் இருக்கு. ஹெட் டைப் ஆஃப் இன்ஃப்ளோசன்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்மால் ஃப்ளவர்ஸ் இருக்கு. இந்த ஸ்மால் ஃப்ளவர்ஸ்க்கு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ளோரிட்ஸ் அப்படின்னு சொல்றோம் நம்ம. இந்த ஃப்ளோரிட்ஸை என்க்ளோஸ் பண்ணி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பிராக்ட்ஸ், இந்த லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. இஸ் காமன்லி கால்ட் அஸ் இன்வலுக்கர் அப்படின்னு சொல்றாங்க. லீவ்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆஸ்டேசியா ஃபேமிலி மெம்பர்ஸ்ல லீவ்ஸ் ஆஃப் ஆஸ்டேசியா சிம்பிள்னாக்கா ஒரு சிங்கிள் லீஃப் ஆர் அக்கேஷனலி காம்பவுண்ட் லீஃப், மெனி லீவ்ஸ். அரேஞ்ச்மெண்ட் பாத்தீங்கன்னா என்ன ஃபார்ம்ல இருக்கு, ஆப்போசிட் ஆர் ஆல்டர்னேட் ஆர் லேஸ் காமன்லி ஹோல்டு பிலோடாக்ஸே அப்படின்னு சொல்றாங்க. ஆப்போசிட்னா 2 leaves at each node lies opposite. ஆல்டர்னேட்னாக்கா ஒரே ஒரு லீஃப் ஒரு நோடல் ரீஜன்ல அரேஞ்ச் ஆயிருக்கும். தட் இஸ் alternate. The mode of arrangement is alternate manner அப்படின்னு சொல்றோம் நம்ம. ஹோல்டுனாக்கா more than 2 leaves at each node, that is hold pilotaxy. So not infrequently they are opposite toward the base of the stem and alternate above. Baseல opposite and just above the base பாத்தீங்கன்னா alternate mannerலயே இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆஸ்டேசியா ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்க டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு, இதனுடைய காமன் நேம் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆஸ்டேசியா ஃபேமிலி காமன்லி நோன் அஸ் சன்ஃப்ளவர் ஃபேமிலின்னு இந்த இன்ட்ரோடக்ஷன்லேயே நம்ம சொல்லியிருக்கோம். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டைகாட்லேடன்ஸ். ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்ல டைகாட்லேடன்ஸ்ல லார்ஜஸ்ட் ஃபேமிலி ஆஸ்டேசியா ஃபேமிலி. இந்த ஃபேமிலியில எவ்வளவு ஜெனிரா இருக்கு, 950 ஜெனிரா இருக்கு அண்ட் 20,000 ஸ்பீசிஸ் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஆர்டர் ஆஸ்ட்ரேல்ஸ். ஆஸ்ட்ரேல்ஸ் இன்க்ளூட்ஸ் ஹவு மெனி ஜெனிரா அண்ட் ஹவு மெனி ஸ்பீசிஸ் அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணோம். இங்க அண்டர் த ஆர்டர் ஆஸ்ட்ரேல்ஸ் ஆஸ்டேசியா ஃபேமிலி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. இந்த ஆஸ்டேசியா ஃபேமிலியில எவ்வளவு ஜெனிரா இருக்கு அண்ட் எவ்வளவு ஸ்பீசிஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இதுல இந்தியாவில் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. 697 species occur in India ன்னு சொல்றாங்க. 20,000 species அரௌண்ட் 697 species எங்க இருக்கு, இந்தியாவில் இருக்கு. The members of the family mostly என்ன ரீஜன்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயாஸ் அண்ட் மவுண்டைன்ஸ்ல இருக்கு. இது வேர்ல்டு வைட் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. மோஸ்ட் abundant in tropical regions and cold Arctic and ஆர் அல்பைன் ரீஜன்ஸ்ல இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரி, இதுல மார்பாலஜி கேரக்டர் பாருங்க. எக்ஸ்டர்னல் கேரக்டர் என்ன கொடுத்துருக்காங்க.
Astaceae மோஸ்ட்லி வந்து என்ன ஃபார்ம்ல இருக்கும், ஹெர்பேசியஸ் ஃபார்ம்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்மால் பிளான்ட்ஸ் ஆர் ஸ்ரப்ஸ், ரேர்லி ட்ரீஸ். பெரிய பெரிய மரங்களா இருக்கிறது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு கொடுத்துருக்கு. லீவ்ஸ் வந்து என்ன ஃபார்ம்ல அரேஞ்ச் ஆயிருக்கு, ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணது ஆல்டர்னேட். ஒன்லி ஒன் லீஃப் இஸ் அட்டாச்ட் அட் ஈச் நோட் இஸ் கால்ட் அஸ் ஆல்டர்னேட், ரேர்லி ஆப்போசிட். இல்ல ஸ்டிபியூல்ஸ் வந்து இல்ல, எக்ஸ்டிபுலேட் அப்படின்னா ஸ்டிபியூல்ஸ் ஆர் ஆப்சென்ட், ரேர்லி ஸ்டிபுலேட். இன்ஃப்ளோசன்ஸ் வந்து ஹெட் ஆர் கேபிட்டலம் டைப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஹெட் டைப் ஆஃப் இன்ஃப்ளோசன்ஸ் வந்து என்க்ளோஸ்டு பை, சரௌண்டட் பை இன்வலுக்கர், இன்வலுக்கர் ஆஃப் பிராக்ஸ். இந்த ஹெட் டைப் ஆஃப் இன்ஃப்ளோசன்ஸ்ல there are two types of florets இருக்கு. என்னென்ன florets பாருங்க, ரே florets and disc florets. ரே florets and disc florets கொடுத்திருக்காங்க. இந்த ரே florets and disc florets எப்படி இருக்கும் பாருங்க. இங்க பாருங்க, இங்க வந்து இதுல வந்து இந்த சன்ஃப்ளவர்ல பாத்தீங்கன்னா இந்த மிடில்ல இருக்கிறது வந்து disc florets, டுவர்ட்ஸ் அவுட்டர்ல இருக்கிறது எல்லாமே பாத்தீங்கன்னா வந்து ரே florets. இந்த ரே florets and disc florets என்ன ஷேப்ல இருக்கு பாருங்க. disc florets வந்து டியூபுலர் ஃபார்ம்ல இருக்கு, ரே florets வந்து டங் லைக் இருக்கு. அதனால அதை என்ன சொல்றாங்க, லிகுலேட் florets அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஃப்ளவர்ஸ் வந்து பைசெக்சுவலா இருக்கு, யூனிசெக்சுவல். disc florets ஆர் பைசெக்சுவல், ரே florets ஆர் யூனிசெக்சுவல். that outer male or female reproductive parts இருக்குன்னு சொல்றாங்க. இல்ல disc florets consist of 5 petals, 5 stamens. அதனால pentamerous அப்படின்னு சொல்றாங்க. 5 and their multiplications இருந்ததுன்னா pentamerous. Flower can cut into, disc florets can cut into 2 equals at any vertical plane, actinomorphic. But ray florets are zygomorphic, can cut into 2 equals at only one vertical plane. Calyx reduced into numerous hair-like appendages are called as pappus hairs. இங்க பாருங்க, calyx reduced into hair-like appendages which are called as pappus hairs. Corolla consists of petals. Petals are united, so it is called as gamopetalous அப்படின்னு சொல்றோம். எத்தனை petals இருக்கு, 5 petals இருக்கு. How many stamens are there? இது எல்லாமே disc florets. 5 petals, 5 stamens. Stamens are united with petals. Stamens வந்து இதோட அட்டாச் இருக்கு, petals ஓட அட்டாச் இருக்கு. அதுக்கு epipetalous அப்படின்னு சொல்றாங்க. Stamen with 2 lobes, diathecous. இல்ல stamens united, filaments are free, called as syngenesious அப்படின்னு சொல்றாங்க. filaments ஃப்ரீயா இருக்கும். இல்ல பாத்தீங்கன்னா வந்து stamen diathecous அப்படின்னு சொல்லியிருக்கோம். கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இந்த ஸ்டேமன்ஸ் எல்லாமே வந்து யுனைட் ஆயிருக்கும். பட் filaments, இந்த anther united, filaments ஃப்ரீயா இருக்கும். இதுக்கு என்ன சொல்றாங்க, syngenesis அப்படின்னு சொல்றாங்க. சரி, எப்படி ஸ்ப்ளிட் ஓபன் ஆகுது, டுவர்ட்ஸ் மிடில் இன்ட்ரோஸ். ஓவரி பாருங்க, ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஓவரில் எத்தனை லாக்யூல் இருக்கு, சிங்கிள் லாக்யூல் இருக்கு. இன்ஃபீரியர் ஓவரி என்ன பிளசன்டேஷன் இருக்கு, பேசல் பிளசன்டேஷன் இருக்கு. ஸ்டைல் ஸ்லெண்டர், ஸ்டிக்மா டிவைடட் இன்டு 2 பிரான்ச்சஸ். ஃப்ரூட் என்ன டைப் ஆஃப் ஃப்ரூட், சிப்ஸெல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. இந்த Astaceae ஃபேமிலி லார்ஜஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டைகாட்லிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த Astaceae ஃபேமிலியில எவ்வளவு ஜெனிரா இருக்கு, எவ்வளவு ஸ்பீசிஸ் இருக்கு, இந்தியாவில் வந்து எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம பாருங்க, வெஜிடேட்டிவ் கேரக்டர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் பாருங்க. ஹேபிட், மோஸ்ட்லி இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து என்ன ஃபார்ம்ல க்ரோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனுவல்ஸ் ஆர் பெரனியல்ஸ் சொல்றாங்க. ஆனுவல்ஸ்னா கேன் லிவ் ஒன்லி 1 year ஆர் 1 season, வித்தின் 1 year கேன் கம்ப்ளீட் லைஃப் சைக்கிள். அது ஆனுவல்ஸ் சொல்றாங்க. மோஸ்ட்லி வந்து பிளான்ஸ் ஸ்மால் ஹெர்ப்ஸா தான் இருக்கு, ஸ்மால் ஸ்ரப்ஸா இருக்கு. ட்ரீஸ் வந்து ரொம்ப ரேர்னு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சம் ஸ்பீசிஸ் மே பி க்ரோ இன் த ஃபார்ம் ஆஃப் கிளைம்பர்ஸ். many of the plants are xerophytes அப்படின்னு சொல்றாங்க. xerophytesனாக்கா வந்து can live in xeric environmental condition, dry condition. சில பிளான்ஸ் வந்து அக்வாட்டிக் கண்டிஷன்ல இருக்கு, தட் மேபி வந்து செமி அக்வாட்டிக் கண்டிஷன்ல க்ரோ ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. தென் இதுல என்ன டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஃபேமிலி வந்து டைகாட்லிடன். அதனால என்ன டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம் இருக்கு, டேப் ரூட் சிஸ்டம். சன்ஃப்ளவர் பிளான்ட்ல என்ன டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம் இருக்கு, டேப் ரூட் சிஸ்டம் இருக்கு. இந்த ஃபைப்ரஸ் வராதுங்க, டேப் ரூட் சிஸ்டம். இப்போல வந்து இந்த ரூட் சிஸ்டம் என்ன டைப் ஆஃப் ரூட் சிஸ்டம்ன்றது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. டைகாட்லிடன்ஸ்னாவே டேப் ரூட் சிஸ்டம் வித் வந்து பிரான்ச்சஸ். தென் நெக்ஸ்ட் பாருங்க ஸ்டெம்.
ஸ்டெம் வந்து ஆஸ்டீசியோல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மாலாக தான் இருக்கும். அதனால ஹெர்பேசியஸ் அப்படின்னு சொல்றாங்க. சில ஸ்டெம்ல பார்த்தீங்கன்னாக்க வந்து ஸ்பைனோஸ் ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கு. அதனால ஸ்பைனின்னு சொல்றாங்க. சில பிளான்ட்ல வந்து ஸ்பைன்ஸ் கிடையாது. வித்தவுட் ஸ்பைன்ஸ் சிலிண்ட்ரிக்கல் உருளியா இருக்கும். ஹேர்ஸ் இருக்கும். ஜஸ்ட் above the soil surface. Above the soil surface இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா grow ஆகும். erect. Some plants can grow in the form of creepers, prostrate, creeping over on the soil. சில பிளான்ட்ஸ்ல வந்து ஸ்டெம் உட்டியா இருக்குன்னு சொல்றாங்க. சம்டைம்ஸ் வித் வந்து லேட்டெக்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. போல சில பிளான்ட்ஸ்ல வந்து ஸ்டெம் டியூபர்ஸும் இருக்கு. டியூபர்ஸ் வந்து எடிபிள்னு சொல்றாங்க. லைக் பொட்டேட்டோ. சிலிண்ட்ரிக்கல், கிளப்ரஸ், ஹேர்லெஸ், சாலிடா இருக்கு. ஆர் ஃபிஸ்டுலர். ஸ்டெம் மேபி லீஃப் லைக் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் லீவ்ஸ் என்ன பார்த்தோம்னா லீவ்ஸ் மேபி வந்து ரேடிக்கல் மேனர்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. வித் petiole, leaf with petiole called as petiolate. சில லீஃப்ல வந்து petiole இருக்காது, sessile. stipules இருக்காது, exstipulate. mostly simple leaves. sometimes வந்து scale like இருக்குன்னு சொல்றாங்க. the mode of arrangement alternate, rarely opposite and hold phyllotaxy. இது diagrammatic representation middle இருக்கிறது என்ன florets சொல்லியிருக்கோம் நம்ம. disc florets towards periphery, ray florets. branched taproot system, stem with hairs, leaves with hairs. ஸோ அதில் இந்த பிக்சரில் கொடுத்துருக்கு, கொஞ்சம் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம ஃப்ளோரல் கேரக்டர்ஸ், ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண பாருங்க. இன்ஃப்ளோசன்ஸ் என்ன டைப் ஆஃப் இன்ஃப்ளோசன்ஸ் இருக்குன்னு பார்த்தோம் நம்ம. ஹெட் ஆர் கேபிட்டலம் டைப் ஆஃப் இன்ஃப்ளோசன்ஸ். வாட் டைப் ஆஃப் இன்ஃப்ளோசன்ஸ் இன் த ஃபேமிலி Astaceae? ஹெட் ஆர் கேபிட்டலம். இதில் வந்து என்ன டைப் ஆஃப் இன்ஃப்ளோசன்ஸ் கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஹெட் ஆர் கேபிட்டலம் டைப் ஆஃப் இன்ஃப்ளோசன்ஸ் பிலாங்ஸ் டு ரெசிமோஸ் டைப். இது எங்க இருக்கு? எதர் டிப் ஆஃப் த ஸ்டெம் அண்ட் த பிரான்ச்சஸ் இருக்கு, ஆர் ஆக்ஸ் இந்த ஆக்சில் ஆஃப் த லீவ்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. Some species have several heads that may be held together form compound head or umbel or panicle type of inflorescence சொல்றாங்க. Each head is subtended by involucre, covered by involucre. Involucre nothing but bracts, the whole of bracts called as involucre, that is carry out the protection function. Flowers of this inflorescence are called as florets. Head type of inflorescence contain, there are two types of florets or one type of florets. Number of florets in the head varies from few to many சொல்றாங்க. Sometimes only single type of florets are present. Example, echinopus. The flowers are open in acropetal succession. Acropetal succession means younger flowers are seen at the top, older flowers are seen at the bottom. Florets are borne on the flat, concave or convex receptacle. Each floret is subtended by receptacular bract called as pallia. This line also important, pallia. In flowers with bract called as bracteates. Sessile, sometimes sessile, bisexual. Disc florets are bisexual. Ray florets are unisexual. Disc florets are pentamerous. Ovary is inferior. The form of flowers may be vary in head. Head may be divided, classified into two types, homogamous head and heterogamous head. First, let us discuss about homogamous head. Homogamous head may be all florets are similar, alike structures and function. They are homogamous head, may be bisexual and either regular. Example, Veronica. Ligulate floret. Example, Sycorium. Disc florets, bisexual. Ligulate florets are unisexual. Heterogamous head made up of, there are two types of florets, ray florets and disc florets. Let us discuss about one by one. First, we are going to discuss about disc florets. Disc florets எங்க இருக்குன்னு பார்த்தா நம்ம the middle of the head. They are centripetally arranged, complete. என்ன இதுல 5 petals இருக்கு, 5 stamens இருக்கு, and then multiplications இருந்தாவே அது என்ன சொல்லிருக்கு நம்ம complete florets. Outer pappus has இருக்கு, calyx reduced into pappus, calyx, corolla, andrecium, gynoecium, all four floral parts are the complete florets அப்படின்னு சொல்றோம். Florets are bracteate with bract, can cut into 2 equal halves at any vertical plane. Both andrecium and gynoecium இருக்கு, அதனால bisexual சொல்றோம். பார்க்கறதுக்கு டியூப் லைக் இருக்கு, tubular.
inferior ovary, epigynous. They do not possess any extra appendages. ஸோ அதனால இது என்ன சொல்றாங்க, illigulate florets அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதுல calyx இருக்கா? No, calyx absent. Calyx modified into pappus as. See the diagrammatic representation. Corolla consists of how many petals? 5 petals. Petals are united, gamopetalous. Looks like tubular. Andrecium consists of 5 stamens. Stamens are united with petals, epipetalous. Stamens are united, filaments are free. That is, anthers are united, filaments are free, called as syngenesious, with 2 lobes. Anther with 2 lobes, dithecous. So we are talking about female reproductive part. Bicarpellary. Gynoecium, that is pistil with 2 carpels. Syncarpus. Carpels are united. Unilocular. 1 ovule on basal placentation. Style single, only one style is there. Stigma divided into 2 branches, bifid. See the diagrammatic representation. This is the diagrammatic representation for disc florets. Disc florets with bract, whole of bracteoles in, that is called as, this one is bract. Then the symbol used for actinomorphic. Flower can cut into 2 equal halves at any vertical plane. Then bisexual, both andrecium and gynoecium are present. This andrecium, this is gynoecium are present, bisexual. Then calyx reduced into numerous hair-like appendages are called as pappus has. Then corolla. So this is the corolla. Corolla consists of how many petals? 5 petals. Petals are united, so written within the bracket. Then stamen. How many stamen is there? 5. Stamens are united with petals, epipetalous. Then gynoecium with 2 carpels. Syncarpus, both the carpels are united. Ovary is inferior. So in the floral diagram, floral formula base பண்ணி நீங்க clear understand பண்ணிக்கலாம். Next பாருங்க, ray florets. Ray florets are always called as ligulate florets அப்படின்னு பார்த்தோம். இது எங்க அரேஞ்ச் ஆயிருக்குனாக்கா, சன்ஃபிளவர்ல பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் அவுட்டர்ல இருக்கிறது வந்து ray florets அப்படின்னு சொல்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா யூனிசெக்சுவல் ஃப்ளவர்ஸ், அதனால அது என்ன சொல்றாங்க, incomplete florets அப்படின்னு சொல்றோம். Florets are zygomorphic, can cut into 2 equal halves at only one vertical plane. இது யூனிசெக்சுவல் ஆர் நியூட்ரல் ஃப்ளோரைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இன்க்ரீசிங் அட்ராக்ஷன் ஆஃப் தி ஃப்ளவர். இதனுடைய மெயின் ஃபங்க்ஷன் என்னன்னா வந்து ஃப்ளவருக்கு வந்து ஒரு அட்ராக்ஷனை கொடுக்குது. தே பொசஸஸ் எக்ஸ்ட்ரா அப்பண்டேஜஸ் கால்ட் அஸ் லிக்யூல் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்க் ஃப்ளோரைட்ஸ்ல இந்த எக்ஸ்ட்ரா அப்பண்டேஜஸ் கிடையாது, பட் ரே ஃப்ளோரைட்ஸ்ல இந்த எக்ஸ்ட்ரா அப்பண்டேஜ் லிக்யூல் இருக்கு. ஸோ த ஃப்ளோரைட்ஸ் இஸ் காமன்லி கால்ட் அஸ் லிகுலேட் ஃப்ளோரைட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இதுலயும் கேலிக்ஸ் வந்து என்ன ரெடியூஸ் ஆயிருக்கு, ரெடியூஸ் இன்டு ஹேர் லைக் அப்பண்டேஜஸ் ஆர் கால்ட் அஸ் pappus as or scaly. Corolla consists of disc florets la 5 petals பார்த்தோம். இங்க 3 florets. இங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து petals are united, gamopetalous. இங்க என்ன இருக்கு, ligule இருக்கு, tongue like. Andrecium absent. ஏன்னா இது unisexual florets அப்படின்னு ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். இதுல வந்து gynoecium மட்டும்தான் இருக்கு. gynoecium எத்தனை கார்பல் இருக்கு, 2 கார்பல்ஸ் இருக்கு, united, unilocular, 1 ovule at each locule கொடுத்திருக்காங்க. basal placentation same like disc florets. ray florets வந்து basal placentation தான் இருக்கு, style narrow-ஆ இருக்கு, stigma with 2 branches, ovary inferior. so இது floral diagram and floral formula ஓட explain பண்ணிருக்கு பாருங்க. bract இருக்கு, bracteate. then flower can cut into 2 equal halves. the floret can cut into 2 equal halves at only one vertical plane, அதனால zygomorphic னு சொல்றாங்க. then female reproductive part மட்டும் தான் இருக்கு, அது female floret. so இந்த symbol யூஸ் பண்றோம். then calyx reduced into 2 to 3 hair like appendages which are called as pappus as. then corolla consists of 3 இருக்கு பாருங்க. இங்க எத்தனை petal இருக்கு, 3 petal இருக்கு. நார்மலா வந்து 3 to 5 இருக்குன்னு சொல்றாங்க. then andrecium absent, இது female floret, unisexual. then gynoecium இருக்கு, எத்தனை கார்பல் இருக்கு, 2 கார்பல்ஸ் இருக்கு, கார்பல்ஸ் ஆர் யுனைட்டட். ஜிக்கு மேல லைன் போட்டிருக்கனால அது என்ன சொல்றாங்க, inferior ovary ன்னு சொல்றாங்க.
என்ன டைப் ஆஃப் சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கு பாருங்க. இல்ல மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னாக்கா வந்து நான் எண்டோஸ்பர்மிக் சீட்ஸ் தான் வந்து ஃபார்ம் ஆகுது. ஃப்ரூட் வந்து சிப்ஸெல்லா டைப் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது. டிஸ்பர்ஸ்டு வித் ஹெல்ப் ஆஃப் பேப்பர் சாஸ். எக்ஸாம்பிள் டராக்சாக்சம் அண்ட் ஜாந்தியம். ஜாந்தியம்ல பாத்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் ஆர் டிஸ்பர்ஸ்டு பை அனிமல்ஸ்ன்னு சொல்றாங்க. ஏன்னா இதுல வந்து ஹூக் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு ஜாந்தியம். ஓகே, ஸோ இன் டராசாக்சம்ல வந்து ஃப்ரூட்ஸ்ல வந்து பேப்பர்ஸ் ஹேஸ் ஹெல்ப்ஸ் டு டிஸ்பர்ஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. பட் இன் ஜாந்தியம்ல வந்து ஹூக்ஸ் ஹெல்ப்ஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரூட்ஸ். தென் மோஸ்ட்லி வந்து பாலினேஷன் வந்து டேக்ஸ் பிளேஸ் த்ரூ இன்செக்ட்ஸ். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அட்வான்ஸ்டு கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. எவல்யூஷனரிலி வந்து இன்செக்ட் பாலினேஷன் வந்து அட்வான்ஸ்டு கேரக்டரா சொல்றாங்க. தென் சம் இம்பார்ட்டன்ட் ஜெனிரா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹீலியந்தஸ், ஆனஸ், சன்ஃப்ளவர் அண்ட் கேலண்டுலா அஃபிஷனாலிஸ், மேரிகோல்டு, Sanchez asper, spiny shore thostel, and Tagetes erecta, Gandha. These are all some common examples கொடுத்திருக்காங்க பாருங்க. இதே போல இந்த STC ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருந்து நமக்கு நிறைய எக்கனாமிக்கலி வேல்யூபிள் ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது. சில பிளான்ஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஃபுட்டா யூஸ் பண்றோம். எக்ஸாம்பிள் பாருங்க, லீவ்ஸ் ஆஃப் லாக்டுகா சட்டைவா யூஸ்ட் ஆஸ் சாலட், ஃப்ரூட் சாலட் மாதிரி யூஸ் பண்றோம் நம்ம. The roots of Helianthus tuberosus are edible. Potato மாதிரி வந்து இந்த டியூபர் வந்து நம்ம ஃபுட்டா யூஸ் பண்றோம். தென் ஆயில் எல்லாருக்குமே தெரியும். Helianthus anus, சன்ஃப்ளவர் ஆயில், ஆர்டிமிஷியா, இந்த ரெண்டு பிளான்ட்ல இருந்து இந்த சீட்ஸ்ல இருந்து என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க? ஆயில், எடிபிள் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. தென் சம் பிளான்ட் பார்ட்ஸ் வந்து மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்க. The roots of Taxicum used as bowel disorders. அதே போல the juice from Emilia sancifolia leaves used to get cooling effect and used high inflammation related problems, also night blindness related problems cure பண்றதுக்கு இது யூஸ் பண்றாங்க. Emilia sancifolia leaves. போல ஈக்லிப்டா ஆல்பா அப்படின்னாக்க வந்து நம்ம என்ன சொல்றோம்னா அமிர்தாஞ்சன் அந்த மாதிரி விக்ஸ் அந்த மாதிரி தைலம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. இதே போல இந்த பிளான்ட்டோட டானிக் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னாக்கா வந்து டு கியூர் spleen enlargement related problems. Then Calendula officinalis used for treating sore throat and mouth cancer and ulcer related problems சொல்றாங்க. Then rubber also extracted from some plant species. என்ன பிளான்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, Solidago and Tarasaxum. ஸோ இந்த பிளான்ட்ல இருந்து ரப்பர் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க. போல சில பிளான்ட் வந்து இன்செக்டிசைடல் பர்பஸ்க்கும் யூஸ் பண்றாங்க. கில் இன்செக்ட். என்ன பிளான்ட் பாருங்க, கிரெசாந்திமம் ஸ்பீசிஸ். இதை ட்ரை பண்ணி அந்த பவுடரை வந்து இன்செக்டிசைடல் பர்பஸ்க்கு யூஸ் பண்றாங்க, டு கில் சம் கைண்ட் ஆஃப் இன்செக்ட்ஸ். தென் many plants cultivated as ornamental plants. Example, zinnia, dahlia, cosmos, chrysanthemum, calendula, helichrysum, aster, helianthus, tagetes. These are the plants cultivated as ornamental plants in gardens. So இந்த வீடியோல நம்ம newly added Asteraceae family பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். Thank you very much for listening. Those watching our videos, you are requested to like, subscribe and share to your friends. All the best.